சர்க்கஸ்ல நடந்த விபத்துனால உயிரிழந்த மனிதர்கள் 1994 அப்ப ஹவாயில இருக்க ஒரு சர்க்கஸ்ல அவங்களோட பல ஆக்ட்ஸ்ல ஒன்னா இருந்த ஆக்ட் தான் யானையை வச்சு வித்த காட்டுறது. அந்த சர்க்கஸ்ல இருந்த யானை 8 டன் வெயிட் இருக்க ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட். இந்த யானையை ட்ரெயின் பண்ணனவங்க ஆல்ரெடி இந்த யானை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா மதம் பிடிக்கிற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காமிக்குதுன்னு இதனால அடிப்பட்ட ட்ரெயினரே சொல்லியிருக்காரு. பட் அந்த சர்க்கஸ் கம்பெனிக்காரன் இதெல்லாம் எதையுமே கேட்காம அவன் யானையை பெர்ஃபார்ம் பண்ண அனுப்பியிருக்கான். பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினரான ஆலன்றவர் 4000 ஆடியன்ஸ் முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ண வித்தின் மினிட்ஸ்லயே யானை அவர் தும்பிக்கையில பிடிச்சி தரையில அடி நடிச்சு ஸ்பாட்லயே அவர் முடிச்சிருச்சு. கேட்டை உடைச்சிட்டு அந்த யானை வெளியவே போயிருது. பல மயக்க மருந்து போட்டும் வேலைக்கே ஆகல. வேற வழியே இல்லாம 86 புல்லட்ஸ்னால அந்த யானையை உயிர் இல்லாம சுட்டுதான் அடக்குனாங்க. வாலண்டாஸ்ன்ற ஜெர்மனியை சேர்ந்த ஃபேமிலி ரொம்பவே ஆபத்தான ஸ்டண்ட் பண்றதுல பேர் போனவங்க. பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற எந்த ஸ்டண்ட்ஸ்லயும் சேஃப்டி வயர் நெட்ஸ்னு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதனாலே இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. கால்ன்ற அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் பலமுறை இந்த ஸ்டண்ட்டை பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை 2 ஹோட்டலுக்கு நடுவில் 750 அடியை 120 அடி ஹைட்ல இருந்து எந்த ஒரு சேஃப்டி நெட்டும் இல்லாம தாண்டலான்னு முடிவு பண்ணாரு. கால்வாசி தாண்டினதுக்கு அப்புறம் ஹெவியா காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவோ பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஓரளவுக்கு மேல முடியல. 120 அடியில இருந்து கீழே விழுந்து பலாயிரம் பேருக்கு முன்னாடி உடல் சிதறி இறந்திருக்காரு. பார்ட் 2க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.